என் பேர் சொல்லுவோம். ஹேமா டிசோசா. என்ன? ஹேமா டிசோசா. இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கு. இது ஹேமா டிசோசா. நீங்க என்ன பண்றீங்க? I'm a beautician and makeup artist. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு மூஞ்சில பவுடர் போட்டுப்பீங்க? கல்யாணமே பண்ணிக்க கூடாது. ஏங்க கல்யாணத்துக்கு போய் மேக்கப் மட்டும் போடுவீங்க, கல்யாணமே பண்ணிக்கூடாது, உங்களுக்கு ஏது வேலை? கோவாக்கு போக போறேன், நிறைய மேக்கப் ஆர்டர் இருக்கு. இந்த மேக்கப் கோவா எப்படிங்க? நீங்க சிங்கிளா போறீங்களா இல்லை மிங்கிலா நாங்களும் வரலாமா? ஓகே சொல்ல மாட்டீங்களே. போய் சொல்லாதீங்க. இவ்வளோ கிட்ட இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என் பேர் சொல்லுங்க. ஹேமா டிசோசா. என்னங்க? ஹேமா டிசோசா. இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கு. ஹேமா டிசோசா. ஹேமா கசமுசாவா? கேட்டு எனக்கு பழகிடுச்சு. எனக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் படத்துல அந்த பேர் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் ஏமி ஜாக்சனுக்கே வச்சிருக்காங்க. நீங்க காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணலாமே. பண்ணலாம் தான், பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல இல்லைங்க. இப்போ தனுஷ் அடிக்கடி கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு காப்பிரைட்ஸ்க்கு. நீங்க ஒரு கேஸ் போடலாம்ல. ஆல்ரெடி அவரே தலைவலியில சுத்துறாரு. நம்ம சைட்ல இருந்து வேற கொடுக்கணுமா? பரவாயில்ல விடுங்க. பேர் ஹேமா டிசோசா. நீங்க என்ன பண்றீங்க? I'm a beautician and makeup artist. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு மூஞ்சில பவுடர் போட்டுப்பீங்க? பவுடர்ல அது ஒரு கலைங்க. அதாங்க, அதாவது உங்களை மாதிரி ஆளுங்களால தாங்க நிறைய பேர் ஏமாறுறாங்க. எப்படி சொல்லுங்க? கல்யாணம் பண்ணும் போது அப்படியே என்ன சொல்றது, ஆப்பிள் ஐபோன் மாதிரி நினைச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது டபுள் எவ்வளவு கஷ்டப்படும். இல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இருக்கிற அழகை இன்னும் அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுதான் எங்களோட ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம். சொல்றாங்க பாருங்க. உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன ஹேமா டிசோசா? I want to build a salon, very big salon. அவ்வளவுதான், ஃபேமிலி அழகா கியூட்டா வச்சுக்கணும். சரி ஓகே. கல்யாணமே பண்ணிக்க கூடாது. ஏங்க கல்யாணத்துக்கு போய் மேக்கப் மட்டும் போடுவீங்க, கல்யாணமே பண்ணி கூடாது, உங்களுக்கு ஏது வேலை? யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கலங்க, உங்களுக்கு எப்படிங்க வேலை இருக்கும்? ஏங்க நான் கல்யாணத்துக்கு மட்டும் மேக்கப் போடுறேன். இப்போ நிறைய வந்துருச்சுங்க. ஃபேஷன் மேக்கப் வந்துருச்சு. அப்புறம் பூபதி ஃபங்க்ஷனுக்கு போடுறேன். பூபதி ஃபங்க்ஷன். பூபதி ஃபங்க்ஷனா? மஞ்சள் நீராட்டுலாம் சொல்லலாம். புனித நீராட்டு விழா அந்த மாதிரி. சோ கைண்ட் ஆஃப் மேக்கப் நிறைய. நீங்க சொல்லுங்க ஹேமா டிசோசா, எது எதுக்கெல்லாம் மேக்கப் போடலாம்? எது இருக்குன்னா, இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போகும்போது போடலாம். அதுக்கு எதுக்குங்க இப்படிக்கா வந்துருங்க? அதுக்கு எதுக்கு? இதை கேளுங்க. நியூ இயருக்கு எங்கிட்ட நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ கோவாக்கு போறேன், நிறைய மேக்கப் ஆர்டர் இருக்கு. கோவா எப்படிங்க? நீங்க சிங்கிளா போறீங்களா இல்ல மிங்கிலா நாங்களும் வரலாமா? வாய்ப்பில்லை ராஜா. சிங்கிளா தான் போறேன். ஆக்சுவலி கோவால தான் பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாம் கோவா தான். என்னங்க? கோவால தான் எங்க அப்பா அம்மா எல்லாம் செட்டில் ஆயிருந்தாங்க. என்னங்க சொல்றீங்க? அதாவது பல கோடி 90s கிட்ஸோட கனவு என்ன தெரியுமாங்க? வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது கோவாவை பாத்துடணும்னாங்க. எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு. என்ன பீச், ஃபாரினர்ஸ், அவ்வளவுதான். என்னென்னமோ சொல்றாங்களேங்க. இந்த கோவா படம் பார்த்து நிறைய பேர் பித்து குடிச்சு போயிருக்காங்க. அதுல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, சென்சார் கட் ஆயிடும். என்ன இது? சரி, வேற எதுக்கெல்லாம் மேக்கப் போடுவாங்க? அதான் பிரைடலுக்கு நிறைய போடுவோம். இப்ப கல்யாணம் பண்ணி கூடாதுன்ட்டீங்க, பிரைடல் மேக்கப் போச்சா? நான் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ட்டு. ஏங்க என்னங்க கஷ்டம் கல்யாணம்? வேண்டாங்க, சிங்கிளா இருக்கிறது தான் கெத்து. சிங்கிளா இருக்கிறது கெத்து, ஓகே. ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அது ஒரு சாபம் மாதிரி. ஏங்க கல்யாணம் பண்ணி எத்தனை பேர், கொஞ்சம் தள்ளி வந்து, கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க? எத்தனை பேர் கஷ்டத்துல இருக்காங்க? ஏங்க பாசிட்டிவ்னு ஒண்ணு இருந்தா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்காங்க. மேக்ஸிமம் தாங்க பாக்கணும், மினிமம் பார்க்க கூடாதுல்ல. சிங்கிளா இருக்கிறதா ஜாலியா இருக்கு. ஏன் கமிட் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும்? கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துருங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எப்படியும் ஹேமா டிசோசாக்கு நிறைய ப்ரொபோஸ் வந்திருக்கும்ல? அப்படியெல்லாம் எதுவும் வந்து நிஜமா வந்தது இல்லைங்க. கோவால இருக்கீங்க, கோவால இருந்துட்டு ப்ரொபோஸ் வராம இருக்குமா? கோவால அப்பா அம்மா இருந்தாங்க. நான் ஒகேஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்துருவேன். வெக்கேஷனுக்கு கோவாக்கு போவீங்களாங்க? எங்க சரி சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை ப்ரொபோஸ்? எனக்கா? உண்மையா சொல்லணும்.
நிஜமா வந்தது இல்லைங்க. என்னங்க என்ன பசங்களுக்கு என்ன செய்ய விடுங்க. கட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பையன் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ண கவலைப்படாதீங்க. ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. சரிங்க, இப்ப நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றேன், எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? தம்பி நல்லா ஏங்க ப்ரொபோஸ் பண்ண வந்த பையன் கிட்ட தம்பின்றீங்க? அப்படிதானே சொல்லணும். இல்ல சொல்லுங்க ஹேமா. தம்பி எல்லாம் இல்ல, நான் வந்து உங்களை வந்து பல மாசமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். 4 எரும மாடை ஃபாலோ பண்ண வாட்ச் ஏதாச்சும் கிடைக்கும். எரும மாடை ஃபாலோ பண்ணா சாணி தான் கிடைக்கும். உங்களை மாதிரி பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாதான் நான் ஒரு ஞானி ஆக முடியும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்க கமிட் ஆயிருப்பீங்களா ஆல்ரெடி? இதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்க ஓகேவே சொல்ல மாட்டீங்களே. போய் சொல்லாதீங்க. இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சொல்லிட்டாளே அவ காதல. உங்களுக்கு கமிட் ஆகாம பண்ணிக்கிறேன் இருங்க கொஞ்சம். பக்குன்னு இருக்குல்ல இந்த மாதிரிலாம் புதுசா கேட்கும் போது. ஓகே. இல்லங்க அப்படிலாம் இல்லங்க, இப்படி நம்பிட்டேன். நினைக்கிறீங்களா? இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் நினைச்சா நாங்க எப்படி கமிட்டடா வருது? கரெக்ட் தான். கரெக்ட் தானே? அப்ப இப்ப சொல்லிடுங்க, நீங்க சிங்கிள் தான், ரெடி டு மிங்கிள். அதுதான் ரெட் கலர் டிஷர்ட் ரொம்ப நேரமா ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ப்ரொபோசல் வந்தது, நான் அது அக்செப்ட் பண்ணல, அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணல வேண்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, இது அதாவது மனிதாபிமானத்தோட உச்சமா இருக்குது. ஏன் உங்களோட ப்ரொபோஸ் பண்ணி அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க, பாவம் இல்ல. என்னங்க பாவம்? இதுல இருந்துங்க பாவம் இருக்கு. ப்ரொபோஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று லைஃப்ல செட்டில் ஆகுறதானே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாரோட ஏமும் அது எனக்கு தெரியல. என்னை விட மேபி பெட்டர் கேர்லா கிடைக்கலாம். பெட்டர் எல்லாம் கிடைக்கும். சரி ஓகேங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெட்டர் பாய் அப்படின்னா, ஒரு ட்ரீம் பாய்னா எப்படி இருக்கணும்? ட்ரீம் பாய் கல்யாணமே வேணான்ற அப்படி எப்படி இருந்தா ட்ரீம்ல கல்யாணம் ஆகலாம்ல, அதுக்கு எப்படி இருக்கணும்? நல்லா ஹைட்டா இருக்கணும், நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸமா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் உங்க வாயாலே சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம சொல்லி ரோஜன் நல்லா அடிச்சு அடிக்கடி ரெட் டிஷர்ட் போடுறவரா இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. ஒரு 10 ரெட் டிஷர்ட் பார்சல் ப்ரோ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்ல மனசு. நல்லா சொன்னீங்களா? அதுன்னு அப்படிலாம் ஒண்ணு இல்ல, டக்குன்னு போட்டு உடைக்கிறீங்க. பியோர் சோல் இருந்தா போதும். இருங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். முடிச்சு போறேன். அப்புறம் வேற என்ன? ரியலி அதுதான், நல்ல மனசு இருந்தா போதும். கேஸ்ட் ரிலிஜியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாம மனசு மட்டும் பாக்குறவங்க. பாக்குறதுக்கு எப்படிங்க? எப்படி இருந்தாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் எனக்கு ஆனா மீடியமா இருக்கணும். ஆனா ஒயிட்டா இருக்கிற பாய்ஸ் பிடிக்காது. மீடியமா இருக்கலாம், இல்ல பிளாக்கா இருந்தாலும் கழையா இருக்காங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா, அவங்களால எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவாக்கு ஒரு டிக்கெட் போட்ட வேண்டியதான் போலியே. லைக் இப்போ முரளி சார்ல இருந்தா பாருங்க, அவர்ல எவ்வளவு கலையா இருந்தா. இதே முரளி அவர் கடைசி வரைக்கும் லவ்வே சொல்ல மாட்டாரு, என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டாருதான், நாமளே அண்டர்ஸ்டாண்ட். முரளி போய் அதர்வாவே இப்ப கலக்கிட்டு இருக்காரு, இன்னும் முரளி கிட்டே இருக்கீங்களே. அதர்வாவை பிடிக்கும். சரி ஓகேங்க, நம்ம என்னன்னா இப்போ ஒரு சின்ன கேம் விளையாட போறோங்க. ஓகே. நான் ஒரு போட்டோ காட்டுவேன், அந்த போட்டோ பார்த்துட்டு ஒரு 20 செகண்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க, டைம் யோசிச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு அது ரிலேட்டடா ஒரு கதை ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லணும், 1 நிமிஷத்துக்கு. ஓகே. 2 குட்டீஸ். உங்களுக்கு 60 செகண்ட் நான் டைம் தருவேன். அந்த 60 செகண்ட்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லணும். சரி ஓகே ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஒரு அம்மா பனிக்கரடி இருந்துதான். அது வந்து ஹில் ஸ்டேஷன்ல இருந்திருக்கு. அப்ப வந்து அந்த ஸ்னோ அது மாதிரிலாம் எதுவும் இல்ல, குட்டீஸ் கூட இருந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா வின்டர் சீசன்ல மட்டும்தான் இந்த பனி அதெல்லாம் இருக்கும். ஆனா திடீர்னு அந்த சீசன்ல வந்து பனி உடைஞ்சு போகவும் பிள்ளைங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஐ மீன் அந்த பனியில உட்காந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா பனிக்கரடி வந்து தேடுது பிள்ளைங்களை, காணுமேன்னு தேடிட்டு இருக்கு. அப்புறம் தேடி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் ஓடி போய் பார்க்கும்போது தனியா கீழே வந்து 2 பனிக்கட்டியில உட்கார்ந்து இருக்கான். அதை பார்த்த அம்மா பனிக்கரடி வந்து கஷ்டப்பட்டு ஓடி போய் கண்டுபிடிச்சு தான் பிள்ளைங்கள அனுப்பிச்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அறிவு ஜீவனங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே. அதுதான் என்னோட தாள். இந்த கதையோட மாறல் 53 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க. இந்த கதையோட மாறல் என்ன?
ஹாப்பி ஃபேமிலி. எந்த சுச்சுவேஷன்லயும் யாருக்காகவும் பேரண்ட்ஸோ இல்ல பிள்ளைங்களோ யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. கல்யாணமே வேணாமா ஆனா பிள்ளைங்களை விட்டு கொடுக்க கூடாது, எனக்கு புரியலையே. பேரண்ட்ஸையும் சொன்னல, ஓ, அப்படியா? பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ கேர் பண்ணிக்கணும், அதே மாதிரி பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைங்கள கேர் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்ஸ்ங்க.